ஹாய் கைஸ், வெல்கம் டு ஒரிஜினல் கிராஃப்ட்ஸ். இட்ஸ் மீ சித்ரப்ரியா. இந்த வீடியோவில் வாங்க நம்ம இந்த மாதிரி ஒரு அழகான ஜுவல்லரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது பார்க்கவே கொஞ்சம் யூனிக்காக இருக்குல்ல. இதோட பெயிண்டிங்கு, இது மேக்கிங்கு ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இந்த ஜுவல்லரி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ஒரு மாதிரி நான் இருக்கேன். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எந்த ஜுவல்லரி பண்ணுறதுக்கு முன்னாடி மண்ணை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க, எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல். அப்போ தான் நீங்கள் வந்து தேய்க்கும் போது உங்களுக்கு கிராக்லாம் வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துச்சு. நல்லா நான் ரோல் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து ஏதாவது உட்டன் ஸ்கேல் ஏதாவது வச்சுக்கோங்க மெஷர்மெண்ட்ஸுக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லா ஸ்கொயரும் ஒரே சைஸில் வரணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு உண்மையிலேயே ஸ்கேலோ இல்லை ஐஸ் குச்சியோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 2 அட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன், 2 ஒரே சைஸ் இருந்ததுனால. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த கட்டை திக்னஸ் போதும் அப்படிங்கிறனால நான் அந்தளவுக்கு வச்சு திக்னஸ் வச்சு இது பண்ணுறேன். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் லிப் பாமோட வந்து கேப்பு, அந்த கேப் வச்சு யூஸ் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த சைஸில் குக்கி கட் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இல்லை இம்ப்ரெஷன் மட்டும் வச்சுக்கிறேன். ஏன்னா இதில் வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு அக்யூரேட்டாக அந்த ஷேப் வராது. அதனால் நான் வந்து இம்ப்ரெஷன் மட்டும் வச்சுட்டு கத்தியில் வச்சு கட் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அப்படி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து எத்தனை ஷேப்ஸ் வேணுமோ ஒரே சைஸில் வந்து வச்சுட்டு கட் பண்ணி எடுங்க. இப்போ ஒரு சைடில் வந்து கத்தி வச்சு இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் இழுக்கும்போது உங்களுக்கு ஒரே ஷேப்பில் வரும். இப்போ பாருங்கள், லைட்டாக பிடிச்சி நான் பேக் சைடு இழுக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சு பேக் சைடு இழுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாகவே கட் ஆகி வரும். பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணதெல்லாம் வந்து தனித்தனி பீஸாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 பீஸாக செய்யுங்க. ஏன்னா நீங்கள் வெளியே வந்து ஓப்பன் டோரில் வச்சு செய்கிறீங்க அப்படிங்கும்போது சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். அப்புறம் வந்து நம்மளுக்கு இம்ப்ரெஷனே பண்ண முடியாது. அதனால வந்து ஒரு 4, 5 உங்களுக்கு சைஸை பொறுத்து. சின்ன சைஸாக இருந்தால் கொஞ்சம் நிறையா தேவைப்படும், பெரிய சைஸாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும். இந்த மாதிரி வந்து ஒரு 4, 5 எண்ணெய் செஞ்சு ஒரு குட்டி டப்பாவில் இதில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து மற்றதெல்லாம் காஞ்சி போகாமல் இருக்கும். நான் அது வரைக்கும் வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டெய்னர், ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன், ஸ்டோர் பண்ணி. இது நம்ம ஒரு டிசைன் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இன்னொன்று எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டிசைன் வந்து எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஏதாவது பிளேடோ இல்லை கத்தியோ வச்சு இந்த மாதிரி ஷார்ப்பாக வந்து லைன் போட்டுக்கோங்க. ஒரு குட்டி ஸ்கொயர், இந்த ஸ்கொயருக்குள்ளேயே இன்னொரு சின்ன ஸ்கொயர் போட்டுக்கோங்க. வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு ஆழமாக வேணுமோ அந்தளவுக்கு ஆழமாக போட்டுக்கலாம். நான் லைட் இம்ப்ரெஷன் மட்டும்தான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஸ்கொயர் பண்ணிவிட்டு சைட்லலாம் வந்து நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டுக்கோங்க. எதுக்காகனா நம்மளுக்கு வந்து இந்த பிடிக்கும்போது கை ரேகை ஏதாவது தெரியும்ல, அது அதுக்கப்புறம் வந்து கோடு எக்ஸ்ட்ரா போயிருந்தாலும் அதெல்லாம் நல்லா அழிச்சு விட்டுட்டு இப்போ வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கோடு வந்து உள்ளே போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து வேறு ரவுண்ட் டிசைன் கொடுக்கலாம், இல்லை வந்து ட்ரையாங்கிள் டிசைன் கொடுக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி கொடுங்க. நான் இந்த மாதிரி டிசைன் எனக்கு போதும் அப்படின்னு தோணுச்சு, அதனால் நான் இந்த மாதிரியே கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக ஃபுல்லாக வந்துட்டு 4 பக்கமும் டிசைன் போட்டு முடிச்சிட்டோம். டிசைன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இதில் வந்து நான் ஒரு லாலிபாப் பீடு வந்து குத்திக்கிறேன். நீங்கள் வேணும்னா வந்துட்டு லாலிபாப் பீட்டுக்கு பதிலாக வந்து ஹேங்கிங் பீட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம் தான், நம்ம எப்படி வேணால் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் லாலிபாப் பீடு வந்து கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து கரெக்டாக பார்த்து அந்த சென்டரில் வந்து ஒரு கட்டுக்கம்பி வச்சு ஹோல் போட்டுக்கிறேன். இது எதுக்கானா நம்ம ஐபின் வச்சு ஹோல் இது இல்லை பத்தாது, ஏன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸுங்கனால ஐபின் பத்தாது. அதுக்காக நான் கட்டுக்கம்பி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு வந்து பேக் சைடெல்லாம் வெளியே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு வந்து கம்பி பெருசாக இருக்குது அப்படிங்கும்போது ஒரு மாதிரி வந்து பெருசாக வந்து தெரியும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சைஸ் கம்பியாக பார்த்துட்டு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி அந்த எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக ஸ்மூத் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ் கத்தி இந்த கம்பி வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால தான். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல் செட்டு வந்து கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த இயரிங்ஸ் இதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன். வந்து என்ன லாலிபாப் பீடுக்கு வந்து கொடுக்கறதுக்கு பதிலாக வந்து இந்த கோன் பீட் மாதிரி செஞ்சு அதை வந்து ஹேங்கிங் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல் செட்டையும் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து இதை பேக் பண்ணிடலாம். நான் வந்து பேக் பண்ணுறது வந்து எப்போவுமே ரெட் ஃபயரிங் மெத்தட் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். அது ரொம்ப நல்லா இருக்குது, நம்மளுக்கு வந்து ஒரு சிங்கிள் ஃபினிஷ் கிடைக்குது. இப்போ பாருங்கள், நான் ரெட் ஃபயரிங் மெத்தடில் தான் பேக் பண்ணியிருக்கேன். இதை வந்து பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கிங் வீடியோஸ் ஆல்ரெடி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம ஆரஞ்சு கலர் மாதிரி பெயிண்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணிங்கன்னா இந்த எஃபெக்ட்டுக்கு கொஞ்சம் அவ்வளோக்கு நல்லா இருக்காது. அதனால தான் வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறேன். ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஈவனாக வந்து அந்த டெக்ஸ்சரே வேறு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா லைனாக தெரியும். இந்த டிசைனுக்கு பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஸ்பாஞ்ச் வச்சு சென்டரில் மட்டும் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லோ கலர் வந்து குட்டியாக ஒரு சின்ன ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. சின்ன ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு இதெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளெல்லாம் வரும் இல்லையா, அந்த ஸ்பாஞ்சு நீங்கள் காட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வராது. அந்த ட்ரெஸ்க்குள்ளே வர ஸ்பாஞ்ச் வச்சு இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வரும்.
லைட்டாக எல்லோ கலர் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா சென்டரில் ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்க. முடிஞ்சளவு கொஞ்சம் தின்னான லைனாகவே போடுங்க. அப்போ வந்து நம்ம சைடில் வந்து ப்ரஷ் வச்சு மர்ஜ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு அதில் எல்லோ கலரை வந்து நான் அப்படியே மர்ஜ் பண்ணி விட்றேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து தனியாக லைன் போட்ட மாதிரி தெரியாமல் ஒரு மிக்ஸ்டு கலராக தெரியும். அதுக்கு அதை இப்போ பாருங்கள், இப்போ லைட்டாக வந்து இந்த மாதிரி மர்ஜ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இன்னொன்றுக்கும் அதே மாதிரி பெயிண்ட் பண்ணி காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி வந்து மறுபடியும் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் வந்து நல்லா வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு திக்காக வந்துட்டு ஒரு கோட்டிங் அடிச்சிருங்க. இது வந்து செகண்ட் கோட்டிங் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சிங்கிள் கோட் தான். அதனால ஒரே கோட்டிங்கில் திக்காக அடிச்சுட்டு இந்த மாதிரி பாருங்கள், எல்லோ வந்து லைட்டாக கொடுங்க. ரொம்ப டார்க்காக கொடுத்திங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு சரியாக வராது. லைட்டாக கொடுத்துட்டு இந்த சைட்லலாம் இப்போ பாருங்கள், நான் பண்ணுற மாதிரியே வந்து இந்த மாதிரி லைட்டாக டேரெக்டாக எல்லோவில் படாமல் இந்த கார்னரில் மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி வரும். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அடித்ததுக்கப்புறம் இப்போ கோல்டு கலர் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த கோல்டு கலர் எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். பார்க்கலன்னா அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த பீட்ஸுக்கு இந்த சைடில் டிசைன்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்து கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு பெயிண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சென்டரில் வந்து கோல்டு படாமல் பார்த்து எல்லா பக்கமும் கார்னர்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து நான் மெதுவாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கலர் வந்து இந்த கோல்டு வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த கோல்டு கூட கொஞ்சம் ரெட் கலந்திங்கன்னா ஒரு ரோஸ் கோல்டு மாதிரி கிடைக்கும். அந்த கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு இந்த கோல்டே பிடிச்சிருந்துச்சுனாலும் நான் இதே யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு வந்து நல்லா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் சைடும் வந்து சைட்லேயும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. சைட்லேயும் பெயிண்ட் பண்ணிட்டு கீழே வச்சுருங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பேக் சைட் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த ஒரு கையோட இம்ப்ரெஷனும் நம்மளுக்கு ஜுவல்லரியில் தெரியக்கூடாது, அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நான் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே பெயிண்ட் பண்ணிட்டு வச்சிடறேன். இப்போ வந்து ஃபுல்லாமே ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு எல்லா பக்கமும் நான் பெயிண்ட் அடிச்சிட்டேன். இதை எப்படி அசம்பிள் பண்ணலான்னு காட்டுறவாங்க பாருங்கள். அதே தான் வந்து இயரிங்ஸ்க்கும் நான் அதே டைப்பில் தான் வந்து செஞ்சுருக்கேன். இப்போ ஒரு மாதிரி வந்து கீர் ஒயர் எடுத்துகிட்டு அதில் வந்து கீர் லாக் போட்டுக்கோங்க. 2 கீர் லாக் போட்டுக்கோங்க. கீர் லாக் போட்டுட்டு நீங்கள் கட்டிங் பிளைடில் வச்சு வேணாலும் ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் அது அப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன் வாங்க. இந்த மாதிரி வந்து போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதில் வந்து இந்த ஃபெவிக்விக் இருக்கும் இல்லையா, இது வந்து 50 ருபீஸ் பாட்டில். ஆனால் வந்து வாங்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வந்து சென்டரில் மட்டும் ஒரு ட்ராப் விடுங்க. இந்த ஒரு ட்ராப் விட்டிங்கன்னா இது வந்து செயினே வந்து பிஞ்சு போனாலும் அது கழண்டே வராது, அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் கழித்து இதை வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. அது ரொம்ப குயிக்காக ட்ரை ஆயிரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எல்லா ஜுவல்லரிஸ்க்கு இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுவீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா அது ஒட்டினதுக்கப்புறமா வந்து பார்த்து இந்த மாதிரி பொறுமையாக எடுத்துக்கோங்க. பொறுமையாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கியர் லாக், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பெண்டன்ட் அந்த இது போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒவ்வொன்றா இதே மாதிரி அசம்பிள் பண்ணிக்கோங்க. நானும் ஃபுல்லாக வந்துட்டு அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி லைனாக கோர்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாறாது. மாறினாலும் அப்படியே அவ்வளோக்கு எதுவும் பெருசு தெரியாது. ஏன்னா நம்மக்கிட்ட பெரிய சைஸ் பெண்டன்ட் இருக்கு இல்லையா, அதனால மாறினாலும் நம்ம பிரச்சனையே எல்லாம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி எக்ஸ்ட்ரா 2 கீர் லாக் போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து அந்த பெண்டன்ட்குள்ளேயே வந்துட்டு உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. நான் இதுக்காக தான் வந்துட்டு பெரிய சைஸ் வந்து ஹோல் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் சின்ன சைஸ் ஹோல் போட்டிங்கன்னா உங்களோட வந்து இந்த கம்பி வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் உள்ளே போகும், இன்னொரு பக்கம் உங்களால் வந்து உள்ளே போக வைக்க முடியாது. அதுக்காக தான் கொஞ்சம் பெரிய சைஸ் ஹோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ இந்த கீர் ஒயர் வந்து 2 சைடு உள்ளே போயிடுச்சு. இதுலேயும் வந்து ஒரு சொட்டு ஃபெவிக்விக் விட்டிங்கன்னா நீங்கள் வந்து கீர் லாக் ப்ரெஸ் பண்ண வேண்டிய எந்த அவசியம் இருக்காது. நல்லா வந்து இதுவே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒட்டினதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. இப்போ என்ன பார்த்தீங்களா, நம்ம செட்டு வந்து டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எந்த மாதிரி ஜுவல்லரிஸும் என்னையும் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதுக்கு முன்னாடி மறக்காமல் என் ஜுவல்லரிஸ் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என் இன்ஸ்டாகிராம் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள்.